ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடைப்பட்ட காலத்திலே என்ன மக்களுக்கு சேவை செய்கின்றனோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைக்கும். அந்த சேவையை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த தெய்வத்திற்கு தான் நாம் பிறந்த நாள் விழா எடுக்கின்றோம். நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் குடும்பத்தை தான் கவனிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற தலைவர்கள். சில கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு கார்பரேட் கம்பெனி. ஒரு கம்பெனி எப்படி நடக்குமோ அதை கட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார் திமுக. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய நோக்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சாமானியன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். ஏன் முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளராக முடியும். இந்தியாவில் எந்த கட்சியாவது ஆக முடியுமா? குறிப்பா திமுகவில் ஆக முடியுமா? ஒரு வார்த்தை பேசி பாருங்க. திமுக கட்சியில் நிர்வாகி யார் வேண்டாலும் உழைத்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று எவராவது பேசுவதற்கு தைரியம் இருக்கின்றதா? இல்லை. இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். இந்த கட்சியில் யார் விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் வீட்டு கதவை தட்டி பதவி வந்து சேரும். இது அண்ணா திமுக. திமுக என்று சொன்னால் அந்த திமுக குடும்பம், திமுக குடும்பம்னா கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கதவை தட்டி யார் வசூல் செய்து கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் பதவி வரும். இதுதான் நம்ம கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை உண்டு, அங்கே வசூல் செய்து கொடுப்பவர்களுக்கு மரியாதை உண்டு. இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே சிறு குழந்தையிலிருந்து முதியோர் வரை தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. அப்படி பிரபலமான தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவருடைய 107வது பிறந்த நாள். அதில் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய திரைப்படங்களிலே வந்த பாடல் சிலவற்றை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கின்ற கருதுகிறேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தனியிலே நிற்கின்றார். எவ்வளவு அருமையான வரிகள். அவர் மறைந்தாலும் அவர் நடித்த படங்களில் வந்த அந்த திரைப்படங்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் மறையாமல் இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள வரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1917 பிறந்தார். சிறு வயதிலேயே வறுமை என்ற கொடிய நோயிலே துடித்தார். பிறகு நாடக கம்பெனியிலே சேர்ந்து நாடகத்திலே நடித்தார். படிப்படியாக உயர்ந்து திரையுலகத்திலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, பேர் அண்ணா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், நீ முகம் காட்டினால் 30 லட்சம் வாக்குகள் நிச்சயம் என்று தன்னை அரசியல் அடையாளம் காட்டிய பேர் அண்ணாவை கொடியிலும் கொள்கையிலும் தன் இதயத்திலும் இயக்கத்தின் பெயரிலும் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு அவர் நடித்த திரைப்படங்களில் நடித்த பணத்தை முழுவதும் மக்களுக்கு வாரி இறைத்து மக்கள் மனதிலே கொள்ளை கொண்ட தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று உரிமையோடு சொல்லிக் கொண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய காலத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல்வேறு படங்களிலே அவருடைய பாடல் காட்சி இடம்பெற்றது. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளை. எவ்வளவு அழகாக அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கின்றன.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. எவ்வளவு அழகான பாடல்கள். இன்றைக்கும் இந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பாடல்கள் வழியாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்ற பாடல் மூலம் தனது மதச்சார்பினை அன்றைய தினமே வலியுறுத்தினார். இன்றைக்கு மதச்சார்பினை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய பாடல்களிலே மதச்சார்பினை எப்படி நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடல் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதே போல நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். எவ்வளவு அழகாக பாடியிருக்கின்றார். அப்படி ஏழைகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சிறு வயதில் பட்ட கஷ்டம் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் எவருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக சத்துணவு என்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டினார். மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை பின்பற்றி அந்தந்த மாநிலத்திலே அந்த திட்டத்தை அமுல்படுத்தினார். இப்படி ஏழைகளுக்காக, ஏழைகளுடைய குழந்தைகள் வயிறார உணவு உண்டு கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் நம்முடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இடஒதுக்கீடையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக சாதித்த தலைவன் நம்முடைய தலைவன் தான். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டை இன்றைக்கு அதை சட்டமாக்குவதற்காக நடவடிக்கை எடுத்ததும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு வறட்சிகளை நாம் பார்த்தோம், புயல்களை சந்தித்தோம், அத்தனையும் சரி செய்தோம். திறமையான ஆட்சி இருக்கின்ற காலத்திலே திறம்பட செயலாற்றி அதையெல்லாம் சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 வருத்தா சூறாவளி புயல், 2018 கஜா புயல், 2020 நிவர் புயல், 2020 உறவை புயல், எவ்வளவு புயலையும் சந்தித்த அரசாங்கம் தான் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் அண்மையிலே வந்தது நிஜாம் புயல். அந்த புயல்ல காத்தடிக்கல, வெறும் மழை தான் பெய்தது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடுமையான புயல் காற்று. சென்னை மாநகரத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து போயின, 2 லட்சம் குப்பைகள் வாரி நாம் எடுத்தோம். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் செயல்பட்டு சரி செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மிஜாம் புயல்ல பெரிய மழை இல்ல, புயல் இல்ல, இதிலேயே மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத அரசாங்கம் தான் இன்றைய விடியா திமுக அரசு. மக்களுக்கு மிக்ஜாம் புயல்ல கனமழையின் போது சாப்பாடு கொடுக்க முடியல, 3 நாட்கள குடிநீர் கொடுக்க முடியல, பால் கொடுக்க முடியல, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைதான் சென்னை மாநகரத்தில் பார்க்க முடிஞ்சது. சென்னை ஒட்டிய மாநகர பகுதியிலும் பார்க்க முடிஞ்சது, சென்னை ஒட்டியுள்ள மாவட்டத்திலையும் பார்க்க முடிஞ்சது. இதை எதற்காக சொல்லிட்டு சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே வேளையில் விடியா திமுக ஆட்சியில் புயல் வந்தது, மழை வந்தது, புயல்ல காற்றுல மழை தான் பெஞ்சது. இந்த நிலையில கூட
சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதே போல தென் மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. என்னை மிக்ஜாம் புயல் வருவதற்கு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் மத்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக குறிப்பிட்டது. புயல் வரும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள். அதற்கு விருப்பம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது மழை வந்தது, புயல் வந்தது, காத்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதானே தென் மாவட்டத்தில் கனமழை பொழியும் என்று மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அப்பொழுதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்ல, அப்பவும் எடுக்கல. இதனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் கடுமையாக கனமழையால் பாதிக்கப்பட்டாங்க. நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவளுக்கு உணவு கிடைக்கல, பால் கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல, தங்குவதற்கு இடம் கிடையாது. அவ்வளவு துன்பத்தில் மக்களை பார்த்தேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சென்னை மாநகரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முக்கிய இலாக்கா சேர்ந்த செயலாளர்களை அழைத்து நல்ல ஆலோசனைகள் வழங்குவோம். குறிப்பாக வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, இப்படி முக்கிய துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அழைத்து, செயலாளர் அழைத்து ஆலோசனை கூட்டம் போட்டு இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தினோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்தோம். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு 40 நாட்கள் முன்பாகவே அவருக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்துக்கு சென்று வார்டு வாரியா, வட்ட டிவிஷன் வாரியாக அங்கங்கே அதிகாரிகளை சந்தித்து, அங்க இருக்கின்ற மக்களை சந்தித்து, எந்தெந்த பகுதியிலே என்னென்ன பிரச்சனையை கண்டு கனமழை பொழிந்தால், புயல் அடித்தால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அதை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கடுமையான மழை பொழிந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியா செஞ்சாங்க? பல்வேறு இடங்களில் தூர்வாரல. இதனால் கனமழையின் போது அங்கங்கே மழை நீர் தேங்கி கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இப்ப வர்ற வழியில கூட எனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தாய்மார் சொன்னாங்க, எங்க பகுதியில் அடைச்சிருக்குது, தண்ணி போகலின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. அதே போல கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு கோடிக்கணக்கான பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். நம் இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று வேகமா பரவியது. அந்த நோய் எப்படி இருக்கும் என்பது தெரியாது, அது எப்படி மக்களுக்கு வருவதும் தெரியாது. காற்றின் வழியாக அந்த வைரஸ் மக்களை தொற்றிக்கொண்டு கொரோனா வைரஸ் நோய் ஏற்படும். அந்த கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன அறிகுறி என்பது கூட தெரியாத நேரம், அதற்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது கூட முழுமையாக தெரியாத நேரம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய அதிகாரிகள் துணையோடு, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் துணையோடு மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்திய அரசாங்கம் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அந்த கொரோனா காலத்திலேயே குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதோட 11 மாதம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பசியால் வாடி விடுவார் என்று எண்ணி அவளுக்கு ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை 11 மாசம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில், சமூக கூடத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் உணவளித்தோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தோம்.
மாற்றுத்திறனாளிக்கு உணவளித்தோம், முதியோருக்கு உணவளித்தோம், கற்பனை தாய்மார்களுக்கு வீடு தேடி சென்று கொடுத்து உணவளித்தோம். அப்படி ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து கொடுத்த காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்க, பாதிப்புக்குள்ளாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாங்கம் அதிமுக ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. இன்றைய தினம் என்ன, படிப்படியா அம்மா உணவகத்தை மூட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழை எளியோர்களுக்கு மலிவு விலையிலே அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு வழங்குவதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். இது வெட்கக்கேடானது. ஏழைகளுக்கு உணவளிப்பதை கூட தடுக்கின்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்காக 2400 கிலோமீட்டர் தேர்வு செய்யப்பட்டு அதை phase 1, phase 2, phase 3 என்று எடுக்கப்பட்டு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். அதில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய்களை அமைத்தது அதிமுக அரசு. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை முழுமையாக முடிக்கல. இதுவரை வடிநீர் கால்வாய்கள் முழுமையாக முடிக்கல. அதனாலதான் மிக்ஜாம் புயல் வந்த பொழுது ஆங்காங்கே தண்ணி தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க, இந்த முதலமைச்சர் சொல்றார் 98% மழைநீர் வடிகால் கால்வாய் முடிக்கப்பட்டு விட்டது. இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிடுகிறார் 98% முடிந்து விட்டது பணி. இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள், பொய் பேசுவதற்காக இருக்கின்ற 2 அமைச்சர்கள், அத்தனையும் பொய். உண்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய் பேசுவதில் பரிசு கொடுக்கணும். இந்த 2 அமைச்சர் கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிற 2 அமைச்சர் கொடுக்கலாம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் 98% வடிநீர் கால்வாய் பணிகள் நிறைவு பெற்றதாக. பிறகு மழை வந்து தண்ணீர் தேங்கி மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்ட பிறகு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பேட்டி கொடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38% தான் முடிஞ்சிருக்குது, எஞ்சிய பணிகள் அப்படியே இருக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு பச்சை பொய் பேசுகின்ற அமைச்சர் இருக்கின்றார்கள், முதலமைச்சர் இருக்கின்றார்கள், மேயர் இருக்கின்றார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டம், இவர்கள் கொண்டு வந்த திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு காரணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அதனாலதான் இது தள்ளி போச்சு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தா ஒரே ஆண்டில் எஞ்சிய நீளமுள்ள வடிநீர் கால்வாய் பணிகளை நிறைவேற்றப்பட்டு எங்கேயும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காம நாங்க பார்த்திருப்போம். நாங்க விட்டு சென்ற பணி, எஞ்சி இருக்கிற பணி கூட முழுமையா செய்ய வக்கில் அவர்களுக்கு. எல்லாவற்றையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. அதே போல இதற்கு முன்பு அந்த கால்வாய்களை தூர்வாருவதற்கு என்று எந்திரங்களை வாங்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுதுதான், அது அம்மா அரசு இருக்கின்ற பொழுதுதான் அதற்கு எந்திரங்கள் வாங்கப்படுகின்றன. அங்கே இருக்கின்ற கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாரி மழை காலத்திலே தண்ணீர் தேங்காமல் வடிநீர் கால்வாய் வடிநீர் வசதி செய்து கொடுப்பதற்காக இன்றைக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ரோபோட்டிக் எக்ஸ்கலேட்டரும் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஆம்பிபியன் வாகனம் வாங்கப்பட்டு அதை பயன்படுத்தி ஆங்காங்க இருக்கின்ற கால்வாயில் இருக்கின்ற தூர்களை அகற்றி மழை காலங்களில் தண்ணீர் தடையில்லாமல் செல்லுகின்ற சூழ்நிலையை நாங்க தான் உருவாக்கி தந்திருக்கிறோம். நாங்க கொடுத்த வாகனத்தையாவது சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா, சரியான முறையில் தூர்வாரப்பட்டிருந்தா மக்கள் மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல கோவம் அடையாறு கரையோரங்களில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு கருதி அவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் சுமார் 17,750 குடும்பங்கள் பெரும்பாக்கம் போன்ற புதிய குடியிருப்புகள் மாற்றிடம் வழங்கி நிரந்தரமாக குடியமர்த்தப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். அதற்கு மேலாக மிக்ஜாம் புயல் வந்த பொழுது வட சென்னையில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த நேரத்திலும் 15 நாட்கள் அந்த கடலில் இருக்கின்ற அந்த மேலே படிந்த அந்த எண்ணெய் படலத்தில் அகற்றவே இல்லை.
இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த விடியா திமுக அரசுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இப்படிப்பட்ட நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுகின்றது. இதனால் மீனவ மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார், இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லுவார். எதுல? ஊழல் செய்வதில் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். பிறகு 10 ஆண்டு காலம் 11 இருந்து 21 வரைக்கும் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் வெறிப்படுகின்ற பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1,15 கழிச்சிருங்க. அப்படி 1,15,000 கழிச்சு இன்றைக்கு 4,85 1,15 போனா வெறும் 3,70,000 கோடி தான் கடன். அதுலயும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஓராண்டு வருவாய் வரவு கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, அதுல இருந்து வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் வரி கிடையாது. இப்படி பல வகையில் வருகின்ற வருவாய் எல்லாம் இழப்பு. நமக்கு வருகின்ற வருவாய் ஒரு வருட காலமாக எதுவுமே இல்லை. அதனால 1,00,000 கோடி நமக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று அந்த காலகட்டத்தில் செலவு செஞ்சோம். இப்படிப்பட்ட நிலைகளை கூட மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு இருந்ததா நமக்கு 3,70,000 கோடி தான். ஆனா விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2,00,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2,00,000 கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு ஒரு குழு போட்டாங்க, நிதி மேலாண்மை நிபுணர் குழு போட்டாங்க. அந்த நிபுணர் குழு ஆராய்ந்து இந்த கடனை எப்படி சரி செய்வது, எப்படி வருவாய் பெருக்குவது என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்று இன்றைய முதலமைச்சர் சொன்னார். ஆனா குழு போட்ட பிறகு 2,50,000 கோடி கடன் வாங்கிறதுக்கு தான் இந்த குழுவே போட்டுக்கிறாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமே கொண்டு வரலையே நாட்டு மக்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய சாலைகளை அமைத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு சரித்திரத்தை படைத்தோம். ஒரு ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், பாட்டுக்கடை கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று அதிகமான கல்லூரிகளை திறந்து அதிகமான பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை படிச்சீங்க? இன்றைக்கு அழகாக பேசுறார். இந்தியாவிலே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் ஆக்கி வச்ச சாப்பாடை சாப்பிடுற மாதிரி நாம செஞ்சு வச்சிருக்கிறோம், நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். கல்வியில சாதனையை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். 2030 இந்திய அளவிலே அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் உயர்கல்வி படிக்கின்ற சாதனையை படைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 ஆட்சியிலிருந்து விலகின்ற பொழுது, இறங்கின்ற பொழுது, அம்மா முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 154 பேர் உயர்கல்வி படிக்கிறான்னு சொன்னால் கல்வியில புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, நிர்வாக திறமை, இதெல்லாம் இருந்த காலத்தில் தானே நாம சாதனை படிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் தேசிய விருது. இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே
அதிக அளவில் 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செய்து சாதனை படைத்து தொடர்ந்து 5 ஆண்டு காலம் கிறிஸ்கர்மா என்ற உயர்ந்த விருதை பெற்றோம். விவசாயத்திலும் சாதனை படைத்தோம், மருத்துவத்துறையிலும் சாதனை படைத்தோம், கல்வியிலும் சாதனை படைத்தோம். நீர் மேலாண்மை, ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக குடிநீர் மராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதே போல உள்ளாட்சி அமைப்பு மூலமாக 24,000 ஏரிகள் இருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 100% உள்ளாட்சி துறைக்கு உட்பட்ட ஏரி, குளம், குட்டை அத்தனை தூர்வாரி பெய்கின்ற பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்திலே மக்களுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த. நிலத்தடி நீர் உயர்ந்தது, வேளாண் பெருமக்களுக்கு நீர் கிடைச்சது, குடிநீருக்கு பஞ்சம் இல்லாம தண்ணி கிடைத்த அற்புதமான அரசாங்கமா நாங்க செயல்படுத்தினோம். நீர் மேலாண்மையில் சாதனை, சமூக நலத்துறையில் சாதனை, இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அடுத்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலையும் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். மோசமான, இந்தியாவிலேயே மோசமான முதலமைச்சர் பட்டியலையும் முதன்மையாக விளங்குது தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு. இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் 4 முதலமைச்சரை பார்க்க முடியுது. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு பொம்மை போல் செயல்படுகிறார். ஒரு திறமை இல்லாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதோட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வரி விதிப்பு. இன்றைக்கு சொத்து வரி, வீட்டு வரி 100% அதிகரித்திருக்குது. இது சென்னை மாநகராட்சி. நீ சென்னை மாநகராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2 கோடி பேருக்கு நீங்க சரி ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா? இப்ப 4000 ரூபாய் வரி கட்டணும். 100% ஏத்திட்டாங்க. அடுத்தது கடை வரி. நீங்க ஏதாவது கடை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு 3000 ரூபாய் அதுக்கு வரி கட்டிட்டு இருந்தா இன்றைய தினம் 7500 ரூபாய் கட்டணும். 150% வரி உயர்வு. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150%. கொரோனா வைரஸ் தொற்று இருந்து படிப்படியா இப்பதான் வியாபார நிதியா மந்திர இருந்து மாறி சரி செய்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இவ்வளவு வரி உயர்வு எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும் என்பதை உணராத ஒரு அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. போதாதுக்கு குடிநீர் கட்டணம் உயர்வு, அதற்கு போதாதுக்கு குப்பை வரி உயர்வு, எல்லாமே வரி போட்ட அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். அதற்கு மேலாக மின் கட்டணம். நீங்க மின் கட்டணத்தை பாத்தீங்கன்னா 52% உயர்த்தி இருக்கிறாங்க. 52% மின் கட்டண உயர்வு, வரலாறு காணாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. சரி, மின் கட்டணத்தால உயர்த்திட்டீங்க, கரண்டாவது சரியா கொடுப்பா அதுவும் கிடையாது. அடிக்கடி மின் தடை ஏற்படுது. தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தில். இப்படி எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆவின் பால் விலை உயர்வு, ஏழைகள் அதிகமாக பயன்படுத்துவது பால், அந்த விலையும் உயர்த்திய சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதே போல பொங்கல் பண்டிகை போது விலையெல்லாம் வேட்டி சேலை வழங்கும், அதையும் குறிப்பிட்ட நாள் அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகை வருகின்ற போது, தைப்பொங்கல் பண்டிகை வரும்போது பல்வேறு பகுதியில் வேலைக்கெல்லாம் சொல்றாங்க. அவர்கள் வீடு திரும்புகிறது ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும்.
ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளுகின்ற வரை ஒரு மாதம், தைப்பொங்கல் இருந்து ஒரு மாதம் எந்த தேதியில் வந்தாலும் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட சீலை வேஷ்டிகளை பெற்றுக் கொள்ளலாம். அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அதுல 30% மீதி ஆயிட்டது. அது எங்க போச்சுன்னு தெரியல. அண்ணா திமுக ஆட்சி வந்ததா கண்டுபிடிப்போம். போக்குவரத்து தொழிலாளிகள் இன்னைக்கு வேலை நிறுத்தம். விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது போக்குவரத்து தொழிலாளருடைய நிலுவைத் தொகை முழுவதும் வழங்கப்படும் சொன்னீங்க. இதுவரைக்கும் வழங்கல, போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதே போல அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அகவலைப்படி நிலுவை வழங்குவேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. வீரவசனம் பேசினார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், நிலுவை அகவலைப்படி வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இதுவரை நிறைவேற்றவில்லை. அவர்களும் காத்திருந்து பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் காத்திருந்து பார்த்தாங்க, நடக்கல. பல முறை கோரிக்கை வச்சாங்க, நடக்கல. இன்றைக்கு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே ஆட்சியில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான்.